ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் டக் சேனல். சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் இல்லைங்க, நான் கொடுக்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே எல்லா பௌர்ணமிக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பாமல் கடகடான விஷயத்துக்கு போயிடுவோம். முதல் டிப்ஸ், பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு பால்கனியோ ஜன்னலுக்கு வெளியவோ மொட்டை மாடியோ இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. மொட்டை மாடியோ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக இருக்கட்டும், அது என்ன பாத்திரமா, ஈவன் பிளேட்டாக கூட இருக்கட்டும். வெளியே மூன் லைட் படுற இடத்துல, நிலா வெளிச்சம் படுற இடத்துல அந்த தண்ணி அப்படியே வச்சிருங்க. அது கொஞ்சம் அந்த ஷேக்லாம், அந்த வைப்ரேஷன் அந்த தண்ணியில் தெரியும். அதெல்லாம் நின்ன உடனே அந்த தண்ணியில் மேலே இருக்கிற நிலாவை பாருங்க, நிச்சயம் தெரியும். நடுவில் சென்டரில் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற நிலா வந்து அந்த தண்ணியில் தெரியும். அப்போது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம், எனக்கு அப்படியும் டைமில் ஒரு 3 நிமிஷம், ரொம்ப வேணுங்க, ஒரு 3 நிமிஷம் அந்த நிலாவே பாருங்க. ஒரு பாசிட்டிவாக ஏதாவது நம்ம கமெண்ட் உங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஏதாவது இப்போ மணி வேணா, மணி கம்ஸ் டு மீ, தனம் பணம் தினம் தினம் அப்படி எனக்கு எல்லா வரணும். ஓம் ரீங் வசி வசி தனம் ஜனம் பணம் மனம் வசி வசி அது மாதிரி சொல்லலாம். இல்லை வீடு கட்டணுமா, நான் ஒரு வீடு கட்டணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், மேரேஜ் ஆகணும் அப்படின்னு உங்கள் என்ன விஷயம் இருக்கோ அதை நினச்சிட்டே அந்த தண்ணியில் இருக்கிற நிலாவை பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க. பார்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. 5 மினிட்ஸ் எடுத்து ப்ரே பண்ணுங்க. அது விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே விஷுவலைஸ் பண்ணுங்க. அது நடந்துருச்சு. இப்போ ஈவன் ஒரு மேரேஜ் ஆகிற மாதிரி, மேரேஜ் ஆகணும் அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஹஸ்பண்டோ நல்ல ஒய்ஃபோ கிடச்சிட்டாங்க, நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டணும். ஒரு பங்களோ டைப்பில் ஒரு பெரிய வீடு ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் பெட்ரூம், உங்கள் ஹால், உங்கள் கிச்சன் எல்லாமே அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த ஒரு 1/2 1 hour பக்கத்தில் அந்த தண்ணி அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அப்படியே விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பாட்டிலில் பத்திரமா ஊற்றி வச்சிருங்க. டெய்லி ஒரு மூடி, ஒரு ஜிப்பு முடிஞ்சா அந்த தண்ணியை குடிங்க. அப்படி இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுங்க, தூசி அதெல்லாம் ஆகும், டஸ்ட் இதுவாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி, ஏதாவது ஒரு துணி, முடிஞ்சா வெள்ளை துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. வெள்ளை துணி எடுத்து அதை கட்டிட்டு அப்படியே அந்த மூன் லைட்டில் வச்சிருங்க. கண்டிப்பாக அந்த துணிக்கு உள்ளே தாண்டி அந்த மூன் லைட் போகும். அந்த தண்ணி வந்து அது எனர்ஜைஸ்டு வாட்டர், அது அவ்வளோ எனர்ஜி. நீங்கள் நிறைய அந்த ஹீலிங் ஸ்டோன்ஸ் ரேக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஹீல் பண்ணி கொடுக்குறேன், நாங்கள் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. அவங்க முக்கால்வாசி மந்த்ரா தந்த்ரா இதில் போக எனர்ஜைஸ் பண்ணுறது இந்த மூன் லைட் தாங்க. மூன் லைட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அந்த எனர்ஜைஸ் வாட்டரை குடிக்க நம்ம லைஃப்பில் நம்ம அந்த வாட்டரில் வந்து நம்ம வந்து அதில் சொல்லியிருக்கோம், நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோம், நான் வீடு கட்டணும் சீக்கிரம், எனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகணும், எனக்கு பணம் வரணும் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த தண்ணியை குடிக்க நிச்சயம் நம்ம அந்த மாற்றம் தெரியும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிளட்டு வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு தண்ணி குடிக்கும்போது நம்ம இப்போ எப்படி எனர்ஜி இல்லாமல் வந்து டக்குன்னு குளுக்கோஸ் குடிச்சோன்னா எனர்ஜி கிடைக்கும். குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா, குளுக்கோஸ்ன்றது ஒரு தண்ணி, ஒரு வாட்டர் கண்டென்ட் தானே. அது குடிக்கும்போது என்ன ஆகும்னா உடனே எனர்ஜி கிடைக்கும். உடம்பு இது வயசுல குளுக்கோஸ் தான் ஏற்றுறாங்க. இது ஏறும்போது அப்போது என்னென்னா நம்ம பாடியில் டக்குன்னு ஒரு விஷயம் நான் உடனே நம்மளுக்கு அதை கொடுக்கும் வைக்கணும். அது வாட்டர், அந்த எனர்ஜைஸ்டு வாட்டராக குடிக்கும்போது செய்யும்போது அது இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த தண்ணியை பத்திரமா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் ஊற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் குடிங்க. தினமுமே இந்த எனர்ஜைஸ்டு வாட்டரை நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஒரு மூடி ஊற்றி வச்சுட்டு, ஒரு ஜிப் கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுட்டு அதை குடிச்சிங்கனாலே நிச்சயம் மாற்றம் நாளாக உடனே. இப்போது நான் நேற்று பண்ணேன், இன்னைக்கு நடக்கல அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எப்பயுமே நம்ம கர்மா இதெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இன்கேஸ் இப்போ நம்ம டைம் நல்லா இருக்கு, இப்போது இது பண்ணாங்க உடனே உங்களுக்கு இதுனா கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும். ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் செய்யும், நடக்கும். எனக்கு இது நடந்து தான் தீரணும், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. கமெண்ட் கொடுங்க, யூனிவர்ஸ்க்கு கொடுங்க, எனக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் எனக்கு செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. நிச்சயம் நடக்கும். எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லா சுகத்தையும் அளிக்கட்டும். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி தோழமைகளே. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவோட நல்ல டிப்ஸோட சந்திக்கிறேன். பாய்.